வரலாற்றை உருவாக்கி காட்டுவோம். வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி டாக்டர். நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் தங்கள் கட்சி வேட்பாளர் பெயரையே மாற்றி சுர்ஜித் சங்கருக்கு பதிலாக சுர்ஜித் சிங் என்று கூறிவிட்டார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் சுர்ஜித் சங்கர் என கூறி வாக்கு கேட்டார். கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய பணிவார வணக்கங்களை பணிவோடு வணங்கி தெரிவித்துக் கொள்ள இருக்கிறோம். வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் அன்பு வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற டாக்டர் சுர்ஜித் சிங் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. சுர்ஜித் சங்கர் வழக்கறிஞர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறோம். பின்னர் பேசிய அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர், நாகையில் தான் வெற்றி பெற்றால் விமான நிலையம் அமைக்கப்படும், நாகையில் இருந்து சிங்கப்பூருக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும், மாதம் 1000 கோடி ரூபாய் மீன் ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்படும் என வாக்குறுதிகளாக அள்ளி வீசினார். உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ என்று தெரியாது. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. நான் ஏன் நாகப்பட்டினத்தில் ஏர்போர்ட் வர வேண்டும் என்று கேட்டேன் என்றால், ஒரு விமான ஊர்தி நிலையம் அமைந்தால் அது இந்த நகரத்திற்கு பெருமையாக இருக்கும். இங்கே ஐஸ் ப்ராசஸிங் பிளான்ட் வேணும். அதனால் மீன் கெடாமல் பாதுகாக்கப்படும். இங்கே உள்நாட்டுக்கு மீன் விற்கப்பட வேண்டும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பட வேண்டும். கிட்டத்தட்ட கடல் உணவுகள் 1000 கோடிக்கு மேல் வருஷத்திற்கு ஏற்றுமதி ஆகின்றன.